வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 22ஆம் தேதி எதிர்நீச்சல் சீரியல்ல என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நாடகத்தை பத்தி சொல்லணும்னா ஒண்ணுமே இல்லை. சும்மா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த கல்யாண சீசன் 2 மாசத்துக்கு இன்னும் ஜப்பா இழுத்துருவாங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது போக பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்யாணம் முடிகிறதுக்குள்ள நம்ம தர்ஷனுக்கோ அன்புகரசிக்கோ இல்லை பார்வைக்கோ யாருக்கோ ஒருத்தருக்குள்ள முடிகிறதுக்குள்ள 2026 நம்ம சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டு அடுத்த நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரை நம்ம தேர்ந்தெடுத்துருவோம் போல. அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கதை ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த கல்யாண சீசனை முடிச்சா மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப நிம்மதி கிடைக்கும் டைரக்டர் சார். ஸோ கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுடுங்க. உங்கள் நாடகம் தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஜவ்வாய் எழுதிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் பேசாமல் பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் போகிற போக்க பார்த்தா நான் போய் வில்லன் குரூப்பில் சேர்ந்து ஜனனியை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிவில் இருக்கேன். அப்படியாச்சும் கொஞ்சம் கதை சீக்கிரமாக போகுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ புரட்டாசி மாதம் ஐப்பசி, அடுத்து தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமாச்சு இந்த கல்யாணம் முடியுமா அப்படின்னு நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. கமெண்ட்லேயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கல்யாண சீசனை முடிச்சிருங்க டைரக்டர் சார், எங்களால் தாங்க முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா குணசேகர் என்ன சொல்கிறாரு, இன்னும் அந்த ஃப்ராடுகாரப்பைய ஜீவானந்தமும் அந்த பார்கவியும் சாகலை அப்படிங்கிறத இவங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுது. அதுவும் நமக்கு தெரியாதா இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அவங்க எப்படிடா சாவாங்க அப்படிங்கிற மாதிரி குணசேகரன் சொல்றாரு கதிர்கிட்ட. பாத்தியா அந்த ஜீவானந்த பையனும் அந்த பார்கவியும் இன்னும் போட்டு தரல. இந்த வடிவக்கரசி என்னன்னா நம்ம கிட்ட பில்டப் கொடுத்துட்டு இருக்கா, இவளை நம்பனா நம்ம நடுத்துருந்தோம், அதனால இன்னைக்கு நைட்டே அவங்கள போறதுக்கு நான் ஆள் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி குணசேகரன் கதிர்கிட்ட சொல்றாரு. கதிரும் ஐயோ அண்ணே அப்படியா இப்பவே போய் நான் போறேன், என்னமோ இவங்க கதிர் எல்லாத்தையும் கிழிச்சிடற மாதிரி ஒன்றுத்தையும் கிழிக்க மாட்டாரு. வாய் மட்டும் இல்லை கதிரை நாய் தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் கதிரோட செயல் இருக்கும். இதுல வேடிக்கை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏண்டா அவன் பொண்டாட்டி அவன் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கான், ஆனா அவன் முன்னாடி போய் நிற்கிற. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்தா போட்டதுல உனக்கு கண்டு தெரியுது, ஃபோனு ரிங் டவுன் சேம் ஆகுது, நகை எல்லாம் போட்டுருக்கு, எல்லாம் தெரியுது, இதை கூட கண்டுபிடிக்க முடியலையாடா. ஏன்னா அந்த பொன்னியின் செல்வன்ல பார்த்தீங்கன்னா ஒருக்கா ஜெயம் ரவி மார்வேஷத்தில் வருவார், முகத்தை மட்டும் மூடிட்டு ஒரு மார்வேஷத்தில் வருவார். ஸோ அந்த மார்வேஷத்தை விட நந்தினி மார்வேஷம் பயங்கரமா இருக்கு. என்னமோ கண்டுபிடிக்க முடியாத மாதிரி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு என்னடா இது கொடுமை பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த ஒரு நாடகம் தான் சண்டிகர் நல்லா போயிட்டு இருந்து நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இந்த நாடகத்தையும் பார்த்தீங்கன்னா போற பக்கம் பார்த்தா புளிதோட்டி பச்சுருவாங்க போல கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சீக்கிரமா கொஞ்சம் முடிச்சு விட்டீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நிறைய நண்பர்களுக்கு நல்லா கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த 2 வீக்லயாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் நாங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம். சீக்கிரமா நம்ம யூடியூப் சேனலுக்கு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் போட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம், நல்ல மீம்ஸ் மாதிரி எடுத்து பண்ணுவோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் தேவை. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சந்திப்போம்.